Hi guys, welcome to Madi Summer. இந்த வேலை பார்க்க போறோம்னா பன்னீர் பக்கோடா தான் பார்க்கலாம். வீடியோ போகும்போது ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் பக்கோடா தான் பார்க்க போறோம். இந்த பன்னீர் பக்கோடாக்கு வந்து நான் ஒரு 150 கிராம்ஸ் வந்து பன்னீரை வந்து இங்க பாருங்களேன் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸா வந்து சீவி வச்சிருக்கிறேன் மிக்ஸி ஜார்ல போட்டு. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்ல அகலமான ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க. இதுல வந்து இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்க 2 பெரிய வெங்காயம் இல்லைங்களா. பன்னீர் வந்து இப்ப சேர்க்கக்கூடாது, கடைசியா சேர்க்கணும். ஏன்னா வந்து பன்னீரை வந்து இப்ப வெங்காயம் உப்புலாம் போட்டோம் நம்ம அழுத்தி பிசைவோம், அப்ப வந்து உடஞ்சிடும். அதனால இப்போ இந்த இதுல வந்து சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா கடைசியா சேர்த்துக்கலாம் பன்னீரை. இப்போ இந்த பக்கோடாக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுடலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா வெங்காயம் வந்து உப்பு போட்டோம்னா தண்ணி விடும். உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க, தண்ணி எல்லாம் விட்டுடும் நல்லா. இது கூட நான் வந்து 2 பொடியா நறுக்கி வச்ச பச்சை மிளகா, கொஞ்சமா இஞ்சி, நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். இதை வந்து கையில நல்லா நசுக்கி போடுங்க, அப்பதான் அதோட ஸ்மெல் வந்து நல்லா தெரியும். நல்லா வாசமா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள். நிறைய கடலை மாவு போட்டால் பஜ்ஜி மாதிரி ஆயிடும். நான் வந்து ஒரு சின்ன பவுல் நிறைய கடலை மாவு போட்டிருக்கேன். அதே பவுல்ல வந்து ஒரு 1/4 பவுல் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க தண்ணி ஊத்தாம இதுவே நல்ல பக்கோடா பதத்துக்கு வந்துடுச்சு. நான் வந்து கடாயில வந்து எண்ணெய் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. அதுல வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 குழிக்கரண்டி வந்து எண்ணெய் வந்து இதுல ஊத்துறேன். ஏன்னா அப்பதான் வந்து பக்கோடா வந்து கிறிஸ்பியா இருக்கும். நல்லா எண்ணெய் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப இந்த துருவி வச்சிருக்க பன்னீரை வந்து நம்ம இதுல போட்டுடலாம். பன்னீர் போட்டுட்டு ரொம்ப பிசையக்கூடாது, பன்னீர் எல்லாம் உடைஞ்சிரும். சும்மா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பன்னீர் எல்லாம் நல்லா தெரியுது பாருங்க. இப்போ வந்து அடுப்புல வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இப்போ இந்த மாவை வந்து உதுத்து அப்படியே குண்டு குண்டா போடக்கூடாது, நல்லா இப்படி உதுத்து போடணும். பாருங்க அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். இந்த பன்னீர் வந்து எண்ணெயில நல்லா பொரியுது இல்லைங்களா, நல்லா சாப்பிடும் போது கிறிஸ்பியா இருக்கும். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பக்கோடாவை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி உதுத்து தான் போடணும், இல்லைன்னா பஜ்ஜி மாதிரி கட்டி கட்டியா ஆயிடும். பாருங்க பன்னீர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், எல்லா பக்கோடாவையும் எடுத்துடலாம். இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பக்கத்துலலாம் ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கோம், பை பை.